நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ரெடி ஆகி கிளம்பிடுவீங்களா? இன்னைக்கு எங்க கிளம்பணும்? முடிஞ்ச உடனே இல்ல, இன்னைக்கு எல்லாரையும் போய் காண வேண்டும் இல்லையா, பெரியவர்களை காணும் பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் உழவர் திருநாள் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அனுசரிச்சு கொண்டாடுறோம். ஸோ இந்த நாட்கள் எல்லாமே மகிழ்ச்சியான நாட்கள். அதாவது பொங்கல் ஹாலிடேஸ்னாலே ஒரு 4-5 நாட்கள் என்ன ஆயிரும் வந்துடும். ஸோ அந்த வகையில் இந்த நாள் வந்து அடிஷனலாக சண்டேவோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இந்த வாரமே முழுக்க விடுமுறையாக பலருக்கு இருக்கும். நிச்சயமா அந்த வகையில் மகிழ்ச்சியோடு இன்னைக்கான ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசருக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு கழுகு வளர்க்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதுக்காக அந்த குஞ்சியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கழுகு என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு வந்து அதுக்கு நிறையா பயிற்சிகள் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஒரு நாள் அடைவில் அது வந்து அதனுடைய அந்த இளமை பருவத்தில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சம கம்பீரமாக அந்த கழுகு என்ன ஆகுது, நிற்கிது. அப்போ இவருக்கு ரொம்ப ஆசை அந்த வானத்தில் வந்து வட்டம் அடித்து பறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கழுகு என்னன்னா, அந்த கூண்டை திறந்து விட்டாலே பறந்து போய் கரெக்டாக ஒரு மரத்து கிளையில் என்ன பண்ணிடுது, போய் உட்காந்துக்குது. இவரும் என்னெல்லாமோ ட்ரெயின் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் ட்ரெயினர்ஸாக மாற்றி பார்க்குறாரு, இவங்க ஒழுங்காக சொல்லித்தரல போல அப்படின்னு சொல்லி. யார் எவ்வளோ பயிற்சி அளிப்பதற்கு கற்றுக் கொடுத்தாலும் எல்லாம் நல்லா செய்யுது. ஆனால் கூண்டை விட்டு திறந்தா போய் அந்த மரத்து கிளையில் நம்ம உட்காந்துருக்கு. இந்த அரசுக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. என்னடா இவ்வளோ இது பண்ணி நம்ம பண்ணுறோம், ஆனால் அந்த இது நல்லாவே பறக்க மாட்டேங்கன்னு இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயினர்ஸும் என்ன பண்ணுறாரு, கடிந்து கொள்கிறார். அப்போது ஒரு கட்டத்தில் அவருடைய மந்திரி ஒருத்தர் சொல்ல, ஐயா அரசே, இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணட்டுமா, என்னால் இதை என்ன பண்ணுவேன், சரி செய்ய முடியும். இதை கழுகை பற்றி தெரிஞ்ச ட்ரெயினருக்கே அதை என்ன பண்ண தெரியல, உனக்கு என்ன இது பெருசாக தெரிஞ்சிட போதா அப்படின்னு. இல்லை நான் ஒரு முயற்சி பண்ணி பாருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னாரு. நாளைக்கு உங்களுடைய கழுகு வந்து பறக்கும், ஒரே நாள் இரவில் நீ இதை சரி செஞ்சிருவியா அப்படின்னா. சரி செஞ்சிருவேன் அப்படின்னாச்சு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து பார்த்தா, மறுநாள் அந்த கழுகு அது அப்படி பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் அவ்வளோ அழகாக வட்டம் அடிக்கி நல்லா பறக்குது. திரும்ப அது வர சொல்கிறப்ப வந்து நிற்கிது, திரும்ப பறக்க சொல்கிறப்ப அது பறக்குது. அவ்வளோ அற்புதமாக செய்யுது. அப்போ இந்த அரசர் கூப்பிட்டு கேட்குறாரு, எப்பா என்னப்பா பண்ண நீ, ஒரே நாள் இரவில் இது எப்படிப்பா மாறிச்சு அப்படின்னா. ஒன்றுமே இல்லை அரசே, நைட்டோட அந்த மரத்தை என்ன பண்ணிட்டேன், வெட்டிட்டேன். ஏன் வெட்டினேன் அப்படின்னாரு. அந்த கழுகு சென்று அமர்வதற்கு அது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துச்சு அந்த மரம். அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனை நான் என்ன பண்ணிட்டேன், உடைச்சதுனால தான் அது என்ன பண்ண முடிச்சு, உயர அதால் பறக்க முடிந்தது. இன்னைக்கு நாமும் அந்த கழுகு போல தான் பல நேரங்களில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போய் என்ன பண்ணிடுவோம், போய் உட்காந்துக்கிறோம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு ஒரு மந்திரி வந்த மாதிரி நம்ம லைஃப்ல வருவாங்கலாம் எதிர்பார்த்து காத்திருக்க முடியாது. நாம் தான் அதை என்ன நமக்கு தெரியும், அது ஒரு மரமா, அது ஒரு செடியா, அது ஒரு கொடியா, எதுவானாலும் இருக்கலாம். அதை நம்ம வெட்டி எறிய வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றது இந்த கதை ஒரு அற்புதமா தெளிவு கொடுத்துருக்கு ஜோ. இந்த ஒரு அற்புதமான கதையோடவே இந்த நாள் ஆரம்பிக்கலாம். பாருங்க தரிசனம் பார்க்கலாம். வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். விடியலை கண்டிட விரைந்திட்டோம் பணிந்தோம், விடிகளின் சோகத்தை வழங்கிட்டோம் மகிழ்ந்தோம். உயர் உன்னருள் தியாகத்தின் பலியினிலே இத முன்னருள் வேண்டி வருகின்றோம். உயர் உன்னருள் தியாகத்தின் பலியினிலே இத முன்னருள் வேண்டி வருகின்றோம். வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம்.
மரியே உருகும் மெழுகாக உம்மை உருக்கி தந்தவரே அன்பினை சுவைத்திட உந்தன் தியாகத்தில் கரைந்திட அன்பினை சுவைத்திட உந்தன் தியாகத்தில் கரைந்திட உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே முன்னருள் வேண்டி வருகின்றோம் உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே முன்னருள் வேண்டி வருகின்றோம் வாருங்கள் ஆலயம் கோடிடுவோம் வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம் எங்கும் இதயங்களின் ஏக்கம் தணிப்பவரே எளிய மனங்களிலே இன்பம் காண்பவரே அணைப்பினில் திளைத்திட உந்தன் விருந்தினில் கலந்திட அணைப்பினில் திளைத்திட உந்தன் விருந்தினில் கலந்திட உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே முன்னருள் வேண்டி வருகின்றோம் உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே முன்னருள் வேண்டி வருகின்றோம் வாருங்கள் ஆலயம் கோடிடுவோம் வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம் வாருங்கள் ஆலயம் கோடிடுவோம் வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம் விடியலை கண்டிட விரைந்திட்டோம் பணிந்தோம் விழிகளின் சோகத்தை வழங்கிட்டோம் மகிழ்ந்தோம் உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே முன்னருள் வேண்டி வருகின்றோம் உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே முன்னருள் வேண்டி வருகின்றோம் வாருங்கள் ஆலயம் கோடிடுவோம் வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம் மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நாம் கண்டு கழித்தோம் என்றே சொல்லலாம். இன்றைய நாளில் இந்த தலத்தில் இந்த உழவர் திருநாள் அன்று நாம் இங்கிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ இன்றைய நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது நாம் தமிழர்கள் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கர்வம் கண்டிப்பாக இருக்கணும். நான் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டேன். அதாவது ஒரு அழகான ஒரு வாக்கியம் உண்டு, என்னுடைய மரபணு தமிழர் வழியிலேயெனில் நான் மரணித்து மறுபடி பிறப்பேன் தமிழனாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழ். இன்னைக்கு பெரிய பெரிய அறிஞர்கள் பலரும் தமிழ் மொழியின் மீது, குறிப்பாக புரட்சி கவிஞர் பாரதியார் சொன்னவர்களோட விஷயம் நம்ம யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, சுபாஷ் சந்திர போஸ் சொன்னதாக ஒரு தகவல் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஒருவேளை நான் வந்து திரும்ப எனக்கு பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய கர்வமாக இருக்கின்றது. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு விடாப்பிடியான ஒரு தொடர்ச்சியாக போராடக்கூடிய ஒரு போராடும் குணம் நிறைந்த மனிதன் யாராக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தமிழனாக இருக்கிறான். உலகில் எல்லா மூலைகளும் எனக்கு கிட்டத்தட்ட 150 நாடுகளில் தமிழர்கள் என்ன பண்றாங்க, வாழ்கிறார்கள். அந்த 150 நாடுகள் எப்படி போக முடியுது, எப்படி அவங்களால இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிகளை கடந்து எங்க போனாலும் அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல், அந்த நாட்டுக்கு ஏற்றாற்போல் தன்னை தகவமைத்துக் கொண்டு அங்க பணி செய்யக்கூடிய, அதாவது போற இடம் ஃபுல்லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய தாய்நாடு எப்படியோ அது போல இந்த நாட்டை நான் என்ன பண்றேன், நேசிக்கிறேன். எந்த விருப்பெல்லாம் அங்க என்ன கிடையாது. அதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊர் தான், எல்லாரும் சொந்தக்காரங்க தான். அப்போ அந்த மனநிலையில் இருப்பவர்கள் தான் யார், தமிழர்கள். இங்கே நம்முடைய தமிழருடைய பெருமையை சொல்லணும்னா நிறைய என்ன பண்ணலாம், நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இன்னைக்கு நாட்கள்ல நாம் நம்மை பற்றிய பெருமைகளை அறிந்து வைத்திருக்கோமான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இதெல்லாம் பேசணும்னா இதெல்லாம் ஏன் வெட்டி கதை பேசுறீங்க நிலைமையில் இருக்கிறோம். எவன் ஒருத்தனுக்கு தன்னை பற்றிய அடையாளமோ தன் இனத்தை பற்றிய வரலாறோ தெரியலையோ அவன் அன்னிலிருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவான், அழிய தொடங்கி விடுவான். அப்போ அந்த நிலையில நாம் இன்று நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய தமிழ் மரபுகள் என்னென்ன, அதைத்தான் எனக்கு என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். சொல்றப்போ நம்ம உயிரற்ற நிலையில இருக்குமா இல்ல உயிரோட தான் இருக்குமா அந்த உலகத்துல அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அதுல முதல் விஷயம் இன்னைக்கு நாம போற்றி பாதுகாக்க வேண்டிய தமிழ் மரபு நம்முடைய தமிழ் மொழி.
ஏன்னா இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகளை இன்னைக்கு வந்து ஒரு வாழ்வியல் தேடல், பொருள் தேடல் நிமித்தமாக ஆங்கில வழி கல்வியிலோ இல்லை இன்னைக்கு சிபிஎஸ்சி சிலபஸ், இன்டர்நேஷனல் சிலபஸ் ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம், படிக்க வைக்கிறோம். ஆனால் நம்ம என் பிள்ளைய போய் பைபிள் வாசிங்க, வீட்டில் வந்து ஃபாதர் வந்து எப்போ ஓகே அந்த பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க என் பிள்ளைக்கு வந்து தமிழ் வாசிக்க தெரியாது அப்படின்னு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். இது வந்து நாம் உண்மையிலேயே வெட்கி நாணத்தோடு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். என் பிள்ளைக்கு தமிழ் தெரியல அப்படின்னு சொல்றது, இதை கடினமான வார்த்தைகளை கூட நான் நிறைய என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டில் தமிழ் பேசுங்க, தமிழ் மொழியோட சிறப்புகள் என்ன பண்ணுங்க எடுத்து சொல்லுங்க, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த லகர வேறுபாடுகள் எல்லாம் என்ன பண்ணுங்க சொல்லிக் கொடுங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து இலக்கணத்தோடு கற்பிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அடிப்படையான தமிழ் மொழியை எப்படி பேசுவது, தமிழ் வார்த்தைகள் எப்படி பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம் சொல்லுவோம். அதே மாதிரி தமிழ் மொழிகளிலும் இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதை கற்றுக் கொடுக்க நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதை கற்றுக் கொடுக்க நம்ம ஒரு பெரிய கடமை வந்து இன்றைய நாளை கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரி படைகின்றார். நீரளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும்பொன்முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்கச் செய்தீர். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். உமது
தமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரி படைகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 21 எடுக்கப்பட்டது. இதில் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தாவீது அரசன் தனது வெற்றிக்காக அவர்களுடைய மக்கள் அனைவரும் ஜெபிப்பதையும், தாவீது அரசர் தன் கொம்பினை ஊதி ஆனந்தத்தோடு புகழோடு அவர் வெற்றி சின்னத்தை எழுப்புவதையும், அது மட்டுமில்லாமல் தாவீது அரசரை போல வேறு எந்த அரசரும் இருக்க முடியாது என்று காண நேரிடும். பிரியமானவர்களே, இதில் ஆழமாக பார்த்தோம் என்றால் தாவீதின் வழிமரபிலான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரசு என்றுமே அழியாது என்றும் ஆண்டவருக்காக புகழை ஏற்றி பாடுவதுதான் உண்மையான புகழ்ச்சியும் உண்மையான மாட்சியும், மற்றவர்களுக்காக ஜெபிப்பதுதான் உண்மையான ஜெபம் என்று 3 கருத்தினை அழகாக ஆணித்தரமாக நமக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். முதல் கருத்தினை நான் கூறுகிறேன். நம்மளுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருக்கிறது? நாம் வாழ்க்கையை சுருக்கி கொண்டு ஆண்டவரே எனக்கு இது தாரும் அது தாரும் என்று ஆண்டவரை ஒரு பேங்க் டெபாசிட்டில் பணம் செலுத்திவிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கும் நபரை போல நாமும் நம் வாழ்க்கையில் ஜெபத்தை செலுத்திவிட்டு ஆண்டவரே எனக்கு இது தாரும் அது தாரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, உண்மையான ஜெபம் என்பது நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. ஆண்டவர் நம்மிடம் இருக்கிறார், நமக்காக யாவையும் செய்வார் என்ற நம்பிக்கையும் அந்த ஜெபத்தில் வெளிப்படணும். பிரியமானவர்களே, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான மருந்தினை கொடுத்தால் மட்டும் தான் அவர்கள் உடல்நலம் பெறுவார். அதே போல மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதுதான் அவர்கள் அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியும். அதே போல நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஏற்று ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த ஜெபமானது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அதேதான் இன்றைய முதல் பகுதியானது தெள்ள தெளிவாக கூறுகிறது. அன்று தாவீது அரசர் அந்த போரினை ஜெபித்து வெற்றி பெற்றார். யாரால்? மக்களால். மக்கள் அனைவரும் தாவீது அரசன் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்காமல் ஆண்டவரே உமது வல்லமையால் இவர் வெற்றி பெற வேண்டும் என்று ஜெபத்தை எழுப்பினார்கள். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? இரண்டாவது பார்த்தோம் என்றால் இந்த உலகத்திற்கெல்லாம் சிறந்த அரசர் தாவீது அரசர் என்று நாம் பார்க்க நேரிடும். ஆனால் உலகத்துக்கெல்லாம் சிறந்த அரசர், மேலான அரசர் ஒரே ஒருத்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், மெய்யான தெய்வம். அவர் யாவையும் நமக்காக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? அந்த அரசை நாம் மறந்துவிட்டு நாம் பணத்தையும் புகழையும் நம்மளுடைய பட்டத்தையும் பதவியும் ஒரு தெய்வமாக வழிபட்டு நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நொடி என்னவாகுமோ என்ற பயம் நமக்கிடம் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய அரசர், உண்மையான அரசர், என் உயிர் மூச்சு உள்ளம் வரை அவரைதான் நான் சுவாசிப்பேன், அவரைதான் நேசிப்பேன், அவருடைய வாசமும் சுவாசமும் என்னுடைய உயிர் மூச்சாக உள்ளது என்ற நம்பிக்கையும் என்ற பயமும் நம்மிடம் இருந்தால் ஆண்டவரை விட்டு ஒருபோதும் நாம் விலக மாட்டோம். பிரியமானவர்களை, மூன்றாவது பகுதியாக பார்த்தோம் என்றால் தாவீது அரசர் கொம்பினை ஊதி மக்களை திரட்டு கொண்டு தம்பளம் தட்டி புகழ்ச்சி பாடலை ஏந்தினார்கள். அது பார்க்கும் பொழுது தாவீது அரசரை புகழ்ந்து பாடுவது போல இருக்கும். ஆனால் தாவீது அரசரின் மேலான புகழ்ச்சியும் மேலான மாட்சியும் ஆண்டவருக்கு தான் என்று
அந்த பாடலின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் பல்வேறு நிலையில் இருந்தாலும், பல்வேறு பட்டங்களில் கொடுத்தாலும், நாம் முதன்மையாக தேடுவது நான் செய்வது, இது என்னால் செய்யப்பட்டது, இது என்னால் செய்து முடிக்கப்பட்டது என்று தன்னையே முன்னிலைப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவரால் தான் இது செய்து முடிக்கப்பட்டது என்று நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களை, நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஒரு விசையாக நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களை, நம்மையே முழுமையாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நம்மையே அர்ப்பணித்து தியானித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வு எனக்காக வாழ்கிறேனா, மாறாக உமக்காக வாழ்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்போமா. எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே சிறப்பாக ஆண்டவரே, நீர்தாமே எம் உயிர் மூச்சு, நீர்தாமே எம் சொத்து. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேயர்களை அனைவரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உமது மகிமைக்காக, உமது மாட்சிமைக்காக மட்டுமே. ஆண்டவரே, நீர் அவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு உமது ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களால் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தும். எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய தமிழருடைய மரபுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க. அடுத்ததா கண்டிப்பா ஒவ்வொரு இரவு நேரங்கள் அப்படின்றப்போ குழந்தைகள் வந்து ரொம்ப விருப்பத்தோடு கேட்கக்கூடிய ஒன்று என்னன்னா, கதை சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு. நம்ம மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஆங்கில ஸ்டோரியை வந்து சொல்றோம். ஆனா நம்மளுடைய தாத்தா பாட்டிகளை கேட்கிறப்போ அவங்க சொல்ற அந்த நீதி கதைகள் ஆகட்டும், இல்லை நிறைய அவங்களுடைய அனுபவ கதைகள் ஆகட்டும், அது நம்மளுடைய நல்வழிப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய குழந்தைகளை. இப்ப பெரும்பாலுடைய பெற்றோர்களுடைய பெரிய புலம்பல் என்னவா இருக்கு அப்படின்னா, அவன் எங்க வெளியே போய் விளையாடுறான், இல்லை அவன் எங்களோட பேசுறான், பெரும்பாலும் அவன் வந்து மொபைல் போன்ல தானே பேசுறான் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்கு ஒரு பெரிய தீர்வா கூட இது அமையும். கதை சொல்வது, அவங்களுக்கு கதை சொல்ல வைப்பது. கண்டிப்பா அதுக்கு முதல் கதை சொல்ல தாத்தா பாட்டி என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கணும். தாத்தா பாட்டி வீட்டில் எந்தெந்த வீட்டிலலாம் தாத்தா பாட்டி இருக்கிறாங்களோ, எந்தெந்த தாத்தா பாட்டிகளோடு பேர குழந்தைகள் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு நூலகத்திடமிருந்து என்ன பண்றாங்க, குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு இந்த தாத்தா பாட்டி கதை சொல்லிகளாக நல்ல நல்ல நன்னெறி கதை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் என்னன்னா, இந்த தமிழ் மொழியை நான் பேசுறதுக்கோ கற்றுக்கொள்வதற்கோ இது ஒரு தயக்கமோ இல்லை அதை செய்ய முடியாமலோ போறதுனால படிக்கக்கூடிய கதைகள் கூட ஆங்கில கதைகள் என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க. ஸோ இப்போ ஆங்கில கதைகள் படிக்கிறோன்னு தப்பு கிடையாது, சந்தோஷம். ஆனால் அதை விட அற்புதமான நல்ல நல்ல சிந்தனைகளை தரக்கூடிய நல்ல நல்ல விளிமியங்களை கற்றுத்தரக்கூடிய தமிழ் கதைகள், நீதி கதைகள் எவ்வளோ இருக்குது. மரியாதை ராமன் கதைகள் இருக்குது, தெனாலிராமன் கதைகள் இருக்குது, அக்பர் பீர்பால் கதைகள் இருக்குது, இன்னும் பல கதைகள், பரமார்த்த குரு கதைகள் இருக்குது. இப்படி எவ்வளோ விஷயங்கள் என்ன இருக்குது. அப்போ அதையெல்லாம் இந்த குழந்தைகள் கற்றுத்தருகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை அதுவாகவே என்ன பண்ணும், கற்பனை திறனோட கதைகள் என்ன பண்ணும், உருவாக்கும். குழந்தையோட கற்பனை திறன் என்பது என்ன பண்ணும், மேம்படும். ஸோ அப்போ அந்த கதை சொல்லுதல் நம்முடைய மரபு. அதை என்னைக்கு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுவிட கூடாது. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். ஜனவரி 17 புனித வனத்து அந்தோணியார். எகிப்து நாட்டிலுள்ள கோமா என்னும் இடத்தில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த வசதியான குடும்பத்தில் கிபி 251 பிறந்தார் வனத்து அந்தோணியார். தன் 18வது வயதில் பெற்றோரை இழந்து தன் உடன் பிறந்த சகோதரியின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் அனுதினமும் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து துறவியாக வாழ விரும்பிய வனத்து அந்தோணியார் தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். மூத்த துறவி ஒருவரிடம் சீடராக சேர்ந்து தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்த இவர் நோன்பிருந்து ஆண்டவரிடம் ஜெபித்தார். தன் 35வது வயதில் நைல் நதியின் கிழக்கு கரையிலுள்ள மலையில் தவமிருந்து ஆண்டவரிடம் ஜெபித்த இவரிடம்
பலர் சீடராக அவர்களின் வேண்டுகோளின்படி கிபி 305ஆம் ஆண்டு தன் முதல் துறவு மடத்தினை கட்டி எழுப்பினார். பேரரசன் மேக்சிமியானோஸ் அலெக்சாந்திரியா பகுதி மக்களை துன்புறுத்த அம்மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக அலெக்சாந்திரியாவுக்கு சென்ற இவர் அலெக்சாந்திரியா நகர ஆயர் அத்தனாசியாருடன் இணைந்து ஆரியுஸின் தப்பறையினை எதிர்த்தார். இறைவனின் தூண்டுதலால் முதல் வனவாசியான வனத்துச் சின்னப்பரை சந்தித்து அவருடனான இறை அனுபவங்களை பெற்ற வனத்து அந்தோணியார் கிபி 356ஆம் ஆண்டு தன் 105வது வயதில் ஜனவரி 17ஆம் நாள் விண்ணகம் சென்றார். பாலைவனத்தில் வாழ்ந்து தன்னை சந்திக்க வருகை தந்த அனைவருக்கும் இறையாசிரை பெற்றுத் தந்து அவர்களின் நல்வாழ்விற்கு வழிகாட்டிய அருட்துறவி வனத்து அந்தோணியாரை திரு அவை புனிதராக உயர்த்தி கல்லறைக்கு குழி வெட்டுவோரின் பாதுகாவலராக அறிவித்தது. கிறிஸ்தவ துறவு வாழ்வின் தந்தை என்று அழைக்கப்படும் புனித வனத்து அந்தோணியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கல்லறைகளில் பணி செய்வோருக்காகவும் அவர்களின் குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நாம் போற்றி பாதுகாக்கக்கூடிய தமிழ் மரபுகள் அடுத்ததாக நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்? ஸோ அடுத்ததான் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய தமிழ் மரபு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தோடு கலந்த நம்முடைய வாழ்வியல் முறை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் விவசாயம் எங்கெங்க பண்ண முடியுது? விவசாய நிலங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எப்படிங்க நம்ம விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட இன்னைக்கு சுயசார்பு விவசாயம் இல்லை தற்சார்பு விவசாயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீடுகள்லேயே ஒரு சிறிய சிறிய தோட்டம் அமைத்தல், இன்னைக்கு மாடி தோட்டம் அமைக்கிறது. நம்முடைய உழவும் உயர்வும் பகுதியில் அவர் ஐயா மாடி தோட்டத்தை பற்றி நிறைய நேரங்கள் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்கிறாரு. நிறைய ஆலோசனைகள் வேணா அவரை கூட என்ன பண்ணலாம், நம்ம தொடர்பு கொள்ளலாம். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடம் இருக்குது, இந்த இடத்துல என்ன காய்கறிகள் வைக்க முடியும்? இன்னைக்கு வந்து நம்ம தக்காளிலாம் என்ன பண்ணுறோம், சில நாட்கள் பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணை தொடும் அளவுக்கு எகிரி போயெல்லாம் இருக்கக்கூடிய சூழல் அமைக்கிறது. வெங்காயத்தோட விலைகள்லாம் விண்ணை தொடும் அளவுக்கு எகிரி இருக்கக்கூடிய சூழல். அப்போ இதில் தக்காளிலாம் வீட்டில் என்ன பண்ணலாம், நம்மளால உற்பத்தி செய்ய முடியும். இன்னைக்கு சில நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீடை கட்டும் போதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளானிங்காக ஒன்று வீட்டுடைய முகப்பு முன்புறமோ இல்லை பின்புறமோ தோட்டம் அமைப்பதற்கான ஒரு சின்ன இடத்தை விட்டு வீட்டில் இருந்து வெளியாகக்கூடிய கழிவு நீர்களை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி அந்த தோட்டத்திற்கு பாய்வதற்கான ஏற்பாட்டோடலாம் திட்டமிடுதலோடு இன்னைக்கு வீடு கட்டக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறோம் பார்க்க முடியுது. ஸோ இப்போ அதுதான் இயற்கையோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். அட்லீஸ்ட் அதையாவது நம்ம என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துலலாம் போய் கடையில் போய் எவ்வளோ பொருட்கள் வாங்கினாங்க கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் வீட்டிலே உற்பத்தி செய்து எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை என்ன பண்ணாங்க, வீட்டில் இருந்தே செஞ்சுக்கிட்டாங்க. நான் வந்து என்னோட எம்எஸ்சி பிஜி பண்ணும்போது ஒரு ஆசிரியர் வீட்டில் தான் பேராசிரியர் தங்கியிருந்தேன். அவங்க வீட்டில் காய்கறி வாங்கினதை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே எல்லாம் தோட்டத்தை போட்டு அன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். எப்படி எங்கே வாங்கினீங்க என்னன்னு கேட்டால் வீட்டில் விளைஞ்ச கத்திரிக்காய்ப்பா அப்படின்பாங்க. ஸோ அப்போ அது போல் அது நமக்கு மண் சார்ந்த ஆற்றல் எல்லாவற்றையும் என்ன பண்ணும், நமக்கு ஆர்கானிக்காக இருக்கும். நிச்சயமா. அதாவது இந்த இடத்துல உருவாக்குன நம்மளே வந்து அழிக்கிறோம் அப்படின்னா அழிக்கக்கூடிய ஒன்று நம்மளால மறுபடியும் உருவாக்க முடியும்ல, அது போலதான் இதுவும். ஸோ கண்டிப்பா இது மாதிரி நம்ம செய்து பார்க்கலாம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம ஒரு உறுதிமொழியாவே எடுத்துப்போம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். முல்லா வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நீதிபதி, ஊர் நீதிபதி உண்டு. அந்த ஊரில் நெடுநாட்களாக நீதிபதி யாரும் நியமிக்கப்படவில்லை. மன்னரிடம் முறையிட்ட போது அவர் தெளிவாக சொல்லிவிட்டார், தற்பெருமை சற்றும் இல்லாத அடக்கமுள்ள ஒருவரை, பாரம்பரியத்தை பேணி காக்கும் தகுதி பெற்ற ஒருவரை உங்கள் ஊரில் தேடிக்கொண்டிருக்கிறேன். இதுவரை யாரும் என் கண்ணில் படவில்லை. தகுதியானவர்களுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டார் மன்னர். செய்தி முல்லாவின் காதுக்கு போனது. செயலில் இறங்கிவிட்டார். ஒரு நாள் அதிகாலையில் முல்லா ஒரு அதர பழசான மீன் வலை ஒன்றை உடலிலே போர்த்தியபடியே அரண்மனை பக்கமாகவே திரிந்தார். எந்த வேலையாக இருந்தாலும் அரண்மனை சுற்று வீதிகளையே பயன்படுத்தி சுற்றி சுற்றி போனார், வந்தார், தனது காரியங்களை செய்தார். அதே வலையை உடம்பிலே போர்த்தியபடியே. இதை அரண்மனை உப்பரிகையிலிருந்து பார்த்த மன்னர் அது யாரென உற்று நோக்கினார். பணியாளரை அனுப்பி வர செய்து விசாரித்தார். நீங்கள் முல்லா என்று எனக்கு தெரியும், ஆனால் ஏன் இந்த கோலம்? பழைய மீன் வலையை போர்த்தி கொண்டு அலைகிறீரே, ஏன்?
பணிவுடன் பதில் சொன்னார் முல்லா. ஆதி நாளிலிருந்தே எனது குடும்பம் மீன்பிடி தொழிலை செய்து வந்து கொண்டிருக்கிறது. நானும் என் சிறு வயது முதலே இதையே செய்து கொண்டிருக்கிறேன். இதோ இப்போது எனக்கு வயதாகிவிட்டது, உழைக்க முடியவில்லை, ஓய்வில் தான் இருக்கிறேன். நான் பழையதாகிவிட்டது போல இதோ இந்த மீன் வலையும் பழையதாகிவிட்டது, பழுதாகிவிட்டது. இருந்தாலும் தூக்கி எறிந்து விட முடியுமா? நன்றி பாராட்ட வேண்டாமா? அதுதான் இந்த வயதான வலையை வயதான நான் போர்த்தி கொண்டு அலைகிறேன். எனது பாரம்பரியத்தை நினைவூட்டிக் கொள்ளவே இந்த நன்றி செயல்பாடு. இப்படி முல்லா சொன்னதும் கேட்டு வியந்து போனார் மன்னர். என்ன, இந்த காலத்தில் இவ்வளவு அடக்கமான பாரம்பரியமான நன்றியுள்ள ஒருவரா? இப்படி எண்ணிய மன்னர் விரைவில் அவரையே அந்த ஊரின் நீதிபதியாக நியமித்து விட்டார். நீதிபதியாகிவிட்டார் முல்லா. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் முல்லா அதே அரண்மனை தெரு வழியே போய்க் கொண்டிருந்தார். இப்போது அவரது உடலிலே அந்த பாரம்பரிய வயதான மீன் வலை எதுவுமே இல்லாமல் உப்பரிகையிலிருந்து இதை கண்டுவிட்டார் மன்னர். சத்தமாய் கேட்டார், என்ன முல்லா, மீன் வலையை காணோமே? பதிலுக்கு அவரும் சத்தமாய், அந்த முல்லாவும் சத்தமாய் சொன்னாராம், மீன் பிடித்த பிறகு வலை எதற்கு மன்னா? தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாரம்பரிய நலன் அல்ல, பக்கா சுயநலம். சரியான தருணம் எப்போதுமே வராது. வருகிற வாய்ப்பை தருணமாக்கிக் கொள்பவரே சாமர்த்திய தருணக்காரர். சில பேருக்கு ஒரு சில மீன் வலைகளை போலதான் பயன்பாடும். பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்து விடாதீர்கள். அந்த உடம்புக்குள்ளும் ஓர் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, மறவாதீர்கள். நெருப்பு கூட குளிர்ச்சி ஆகலாம், வேப்பெண்ணெய் கூட தேனாகலாம். ஆனால் பதவி ஏற்றவரோ யோக்கியராக ஆகவே முடிகிறதில்லையே. அது ஏனோ? சுயநல உலகமடா இது. தன்னுடைய தேவைக்காகவும் அந்தந்த சூழலுக்காகவும் எதையும் மாற்ற காத்திருக்கும் உலகமடா இது. சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகளை மாற்றும் உலகமடா இது. ஏன் பலரது முகங்களை கூட மாற்றும் உலகமடா இது. ஒருவரால் தூக்கி எறியப்படும் போதுதான் தெரிகிறது நம்மால் உயர உயர பறக்க முடியும் என்று. உண்மைதானே? தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடப்படுவதெல்லாம் ஒரு நாள் தூக்கி எறியப்படவும் தான், மறவாதே. இப்படித்தான் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம் பொருள்களில் தொடங்கி மனிதரில் முடிவடைகிறது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டிய தமிழ் மரபுகள். அடுத்ததா என்ன? நம்முடைய ட்ரெடிஷ்னல் பண்டிகைகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொண்டாடணும், அதை பாதுகாக்க வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு பண்டிகையும் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பண்டிகை, நம்முடைய மரபு சார்ந்த பண்டிகை. இதை நம்ம எப்படி எடுத்து சிறப்பிக்க முடியும், அதுக்காக நம்மளுடைய சிறப்பான பங்களிப்பை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம உண்மையாவே வருது, அதுல ஒரு தெளிவு இருக்க வேண்டும். கண்டிப்பா. பொங்கல் திருநாள் தமிழர்களுக்கான திருநாள், அந்த தெளிவு வேண்டும். பொங்கலை நிறைய நேரங்களில் கேட்குறவங்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாமா வேண்டாமான்னு கேட்டால் கிறிஸ்தவர்கள்லாம் கிடையாது. தமிழராய் பிறந்த ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டிய திருவிழா பொங்கல் திருவிழா. அதே நேரத்தில் தீபாவளி அப்படிங்கிற திருவிழா தமிழர் திருநாள், அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை என்பது இருக்குது. ஒருவேளை இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் தீபாவளி அப்படின்னு கேட்டால் ஒளியின் திருநாளாக அதை நான் என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ அதுபோல சில பண்டிகைகள் நம்ம இது திணிக்கப்பட்டாலும் சரி, நம்ம அதை வெறுப்போடு என்ன பண்ண வேண்டாம், தள்ளி வைக்க வேண்டாம். அதை எனக்கு ஏற்றார் போல, என்னுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றார் போல, என்னுடைய தமிழ் மொழிக்கு ஏற்றார் போல என்னவா என்னால் மாற்றிக்கொள்ள முடிகிறதோ அதுவாக மாற்றிக்கொண்டு நான் மகிழ்ச்சியோடு கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதை நாம் இந்த நாளில் அறிந்து கொள்ளும். இன்னும் இது போல வேற விஷயங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் திருப்பாடல்கள் இயேசுவின் ஆளுமைக்கு செழுமை சேர்த்தன என்னும் தலைப்பில் சில நாட்களாக நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசு மேற்கோள் காட்டிய திருப்பாடல் 8. திருப்பாடல் 8 இயேசுவுக்கு பிடித்தமான ஒரு திருப்பாடல், எனக்கும் பிடித்தமான ஒரு திருப்பாடல். அந்த திருப்பாடல் இயற்கையில் இறைவனின் மாட்சியை கண்டு அவரை போற்றுகின்ற ஒரு திருப்பாடல். ஆண்டவரே என் இறைவா, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாக விளங்குகின்றது என்று தொடங்குகிறது திருப்பாடல் 8. இயேசுடைய வாழ்வில் ஒரு நிகழ்ச்சி. இயேசு எருசலேம் கோவிலுக்கு பவனியாக செல்லுகின்றார். அங்கே இயேசு வியத்தகு செயல்களை பார்க்கின்ற குழந்தைகள் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். எங்கே? எருசலேம் கோயிலுக்குள்ள. இதை நாம் மத்தேயு நற்செய்தி 21 அதிகாரம் 12 முதல் 17 முடிய உள்ள இறைமொழிகளில் வாசிக்கின்றோம். இப்போ கோயிலுக்குள்ள குழந்தைகள் ஆர்ப்பரிக்கிறார்கள். என்ன சொல்லி?
தாவீதின் மகனுக்கு ஓசன்னா. வழக்கமாக நம்ம சொல்லுவோம்ல, கோயிலுக்குள்ளே சத்தம் போடாதீங்க, பிள்ளைகள்லாம் வெளியே போங்க. ஆகவே எருசலேம் கோவிலுக்குள் இருந்த குருக்கள்லாம் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இந்த பிள்ளைகள்லாம் அகற்றுங்கள், அவங்க கோயிலுக்குள்ளே சத்தம் போடுறாங்க என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்வது கேட்கிறதா? இயேசு அவர்களுக்கு பதில் ஒன்றை சொல்லுகிறார். திருப்பாடல் 8 மேற்கோள் காட்டி அவங்க ஒரு வாயை அடைக்கிறார். இயேசு சொல்கிறாரு, ஆம், பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியினிலும் எதிரிகளை ஒடுக்கச் செய்தீர் என்கிற திருப்பாடல் 8 வரிகளை இயேசு மேற்கோள் காட்டுகிறார். பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று ஒருபோது நீங்கள் வாசித்தது இல்லையா? திருப்பாடல் 8 என்று இயேசு சொல்லவில்லை, மறைநூலில் நீங்கள் வாசிக்கவில்லை என்று திருப்பாடல் 8 மேற்கோள் காட்டுகிறார். அவர்களுக்கு ஆச்சரியம், வியப்பு, என்னடா இது? குழந்தைகள் கோவிலுக்குள் ஆர்ப்பரிப்பதையும் இயேசு நியாயப்படுத்துகிறார், மறைநூலை மேற்கோள் காட்டி. பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று திருப்பாடல் 8 வேறொரு வெர்ஷன், வேறொரு பகுதியை, ஒருவேளை கிரேக்க மொழிபெயர்ப்பாக இருக்கலாம், அதனை இயேசு மேற்கோள் காட்டுகிறார். இதுவும் ஒரு இயேசுவின் வெற்றி திருப்பாடல் தான். எனவே இயேசுவுடைய மறைநூல் அறிவு, இயேசுவுடைய திருப்பாடல் அறிவு, இயேசுவுடைய நுணுக்கமான நுட்பமான ஞானம், அறிவாற்றல், இவை அனைத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. குழந்தைகள் இயேசுவை ஆர்ப்பரித்து புகழ்ந்தபோது அதில் தவறு ஒன்றுமில்லை, அவர்கள் செய்வது நியாயம்தான் என்று மறைநூலை திருப்பாடல் 8 மேற்கோள் காட்டி அவருடைய வாயை இயேசு அடைத்தார். திருப்பாடல் 8 அருமையான ஒரு திருப்பாடல். நீங்கள் அந்த திருப்பாடலை புரட்டி வாசியுங்கள், முடிந்தால் அதனை பாடுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம். போற்றி பாதுகாக்கக்கூடிய நம்முடைய தமிழர் மரபுகளை நம்ம வந்து என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டிய நம்முடைய தமிழ் மரபு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபோக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ கலை அப்படின்னு சொல்லும்போது அதில் நடனம் மட்டுமல்ல, எல்லா விதமான கலைகளும். இன்னைக்கு சிற்பக்கலை நம்ம கற்றுக்கொள்கிறோமா தெரியல, ஆனால் எனக்கு இருக்கிற சூழல் அது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இல்லைனாலும் அதை பற்றி ஒரு அடிப்படை புரிதலாவது நம்மகிட்ட என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். அப்போ அதுபோல் நம்முடைய மண் சார்ந்த கலைகள் என்னென்ன இருக்கின்றது. அப்போ நடன கலை அப்படிங்கிறப்போ ஒயில் ஆடுவதற்கு ஒரு காரணம். ஒயில் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வாழ் பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் ஒயிலாட்டம் அப்படிங்கிறது. அப்போ இந்த கும்மி நடனம் ஆடுவது, அதுபோல் கரகம் எடுத்து ஆடுவது, இது எல்லாமே என்னன்னா ஒவ்வொரு வாழ்வியல் சிந்தனைகளை நமக்கு என்ன பண்ணுறது, கொடுக்கக்கூடியது. களியல் அப்படின்னு சொல்லி ஒரு நடனம் ஆடும், அதுவும் என்ன அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் என்னன்னா வாழ் பயிற்சிக்கு ஈக்குவலாக தான் என்ன பண்ணுவோம். அதோடைய நடன அசைவுகள் எல்லாமே என்ன எப்படி இருக்குன்னா, அதனுடைய அடவுகள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து நம்ம எப்படி மேற்கத்திய கலாச்சாரம், வெஸ்டர்ன் டான்ஸ் பழகிறேன், ஃபியூஷன் டான்ஸ் பழகிறேன், இது மாதிரி நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் இருக்கட்டும், சந்தோஷம். அதே வேளையில் நம்முடைய மண் சார்ந்த கலைகள் என்னென்ன அதையும் கற்றுக்கொள்வதில் நாம் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். அதையும் நாம் போற்றி பாதுகாக்க, இப்படிப்பட்ட கலைகளை கற்றுக்கொள்வதும் நம்முடைய கடமை என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய தமிழ் மரபுகள் அடுத்ததான் என்ன? கண்டிப்பா இந்த நாள் வந்து இதை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான். அந்த குடும்பம், அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலி பாண்டிங், அது எல்லோருக்குமே வந்து அமையாத ஒன்று. அது இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பாண்டிங் எப்பவுமே இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து கடவுளை பிரார்த்திக்கிட்டு அதுக்கான என்னென்ன செயல்களை செய்யணுமோ அதை செய்யணும். அது ஒன்று. இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாரல் வேல்யூஸ், நல்ல ஒழுக்கங்கள், அதனுடன் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பயணம் ஆகிறதா அப்படின்றதையும் நம்ம வந்து சிந்திக்க வேண்டும். கண்டிப்பாக மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டிய நல்ல ஒழுக்கங்கள், அந்த குடும்ப உறவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை கிட்ட திருமண உறவுக்குள் செல்வதற்கான ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருக்கின்றது. ஆனால் இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயல் நாட்டில் இருக்கிறவங்களாம் நம்முடைய அந்த திருமண வாழ்க்கை முறையை நினைத்து அவங்க வியந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பை கொண்டிருப்பதான் இந்த தமிழ் சமுதாயம். ஸோ அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய மரபாக இருக்கின்றது. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது வாழ்விலே மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ இதோ நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் அருமையான ஒரு வழியை இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் கூறுகிறார், யூ மஸ்ட் நாட் லூஸ் ஃபெய்த் இன் ஹியூமனிட்டி. Humanity is an ocean.
If a few drops of ocean are dirty, the ocean does not become dirty. அதாவது மனுக்குலத்தின் மீதுள்ள நம்பிக்கையை இழந்து விடாதே. ஏனென்றால் மனுக்குலம் என்பது ஒரு கடல் போல. சில அழுக்கு துளிகள் கடல் தண்ணீரோடு கலக்கும்போது கடல் முழுவதும் மாசுபடுவதில்லை. நண்பர்களே, இந்த கூற்றின் வழியாக காந்தியடிகள் என்ன நமக்கு சொல்லுகின்றார்? நாம் அடுத்தவர்களிடத்திலே ஒரு சில குறைகளை பார்க்கும்போது அந்த குறை எல்லாரிடம் இருக்கிறது என்று கருதி இந்த மனிதர்களே சரியில்லை, இந்த ஊர் மக்களே சரியில்லை, இந்த பகுதியில் வாழ்கின்றவர்கள் யாரும் சரியில்லை என்ற ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். அதனால் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான அந்த வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறோம். இதோ காந்தியடிகள் கூறுகிறார், மனுக்குலம் என்பது ஒரு பெரிய ஒரு சமுத்திரத்தை போல, கடலை போல. அந்த கடல் தண்ணீரிலே சிறிது மாசு இருந்தால், அழுக்கு இருந்தால் அந்த கடல் முழுவதும் சரியில்லை என்று நாம் கூறுவது கிடையாது. சிறிது மாசு இருக்கிறது, அதை அகற்றிவிட்டால் எல்லாம் சரியாய் போய்விடும் என்று சொல்வோம். அதே போலதான் மணிக்குலத்திலே ஒரு சிலரிடம் ஒரு சில குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை நாம் களைய வைத்தால் மகிழ்ச்சியோடு வாழலாம். அந்த சிறு குறைகளை பார்த்து கொண்டு அவர்கள் முற்றிலும் மோசமானவர்கள், இவர்கள் சரியில்லை என்ற முடிவுக்கு நாம் வரும்போது நமது வாழ்விலும் கசப்பான எண்ணங்கள் உருவாகின்றன, நமது மகிழ்ச்சி பறிபோகின்றது, அவர்களையும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க விடுவதில்லை. எனவே மகிழ்ச்சிக்கான வழி மனுக்குலத்தின் மீது நம்பிக்கையை இழந்து விடாமல், சிறு சிறு குறைகள் இருக்கின்ற மனிதர்கள் கூட நல்லவர்களே, அவர்களிடத்திலும் நன்மை நிறைய இருக்கிறது என்று நம்புவோம். அந்த நம்பிக்கையில் நடப்போம். வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுடையதே. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். தமிழர் போற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய மரபுகளில் அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ரெமெடிஸ் அண்ட் ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது தமிழன் ஒருவன் தான் உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு வாழ்ந்த ஒரு தலைமுறை. அப்போது அந்த ஒரு பழக்கத்தை இன்னைக்கு என்ன பண்ணுறோம், மாற்றி அமைத்து கொண்டோம். முறையற்ற உணவு, முறையற்ற நேரங்களில் சாப்பிடுவது. அப்போ அப்படிலாம் இல்லாமல் இன்னைக்கு வந்து வீடுகளே நம்மளுடைய தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா கை வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஒரு ஜலதோஷத்திற்கோ இல்லை என்னென்ன விஷயங்களுக்கு இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆகும், அவங்களுக்கு சரியாகி போயிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மரபையும் அந்த விஷயத்தையும் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையில நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது. அப்போ அதை போற்றி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய தலையாய கடமை நமக்கு இருக்கு. நம்ம இன்னும் என்னென்ன கடமைகள் இருக்குன்றது தொடர்ந்து சுவைப்படுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என் இந்த தொடரின் வழியாக மீண்டும் உங்களோடு நான். இன்று நாம் ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளின் பணிகள் பற்றி பார்த்தோம். இவர்களுடைய பணிக்காலத்தை பற்றி அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. பிரிவு 310 இவர்களுடைய பணிக்காலத்தை பற்றி தெளிவாக விளக்கி சொல்லுகிறது. மத்தியில் பணிபுரிகிறவர்கள், மத்திய அரசின் கீழ் பணிபுரிகிறவர்கள் குடியரசுத் தலைவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர் நியமிக்கிற காலம். நீங்க திரும்ப திரும்ப நான் குடியரசுத் தலைவர் ஆளுநர் சொல்லும் போது அவர்கள் நேரடியாக செய்வதில்லை, அதை மறந்துடக்கூடாது. ஆனா நான் சட்டத்தை சொல்லுகிற பொழுது குடியரசுத் தலைவர் ஆளுநர் என்றே சொல்லுவேன். அந்த குடியரசுத் தலைவருடைய பெயரால் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதை செயல்படுத்துவது மத்திய அரசு தான். ஆளுநரின் பெயரால் என்று சொல்லுகிற பொழுது அதை செயல்படுத்துவது மாநில அரசு தான். அவங்க வெறும் சைனிங் அத்தாரிட்டி, அவ்வளவுதான். ஆனா அதுல நியமிக்கிற அதில் தேர்ந்தெடுக்கிற எல்லா பொறுப்பும் இந்த அரசுகளை சார்ந்தது. அதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அதனால இவ்வளவு வேலை குடியரசுத் தலைவர் செய்கிறாரான்னு ஒருபோதும் யோசிச்சிடாதீங்க, சரியா? அது காஷன். ஏன்னா இது திரும்ப திரும்ப நம்ம அப்படிதான் கேட்டுட்டு இருப்போம். அதனால நீங்க அதை மறந்துடக்கூடாது. மத்தியில் குடியரசுத் தலைவரின் விருப்பத்திற்கு ஏற்பவும், மாநிலங்களில் ஆளுநருடைய விருப்பத்திற்கு ஏற்பவும் அப்படின்னு சொன்னா தேர் வில், அவங்களுடைய இதுதான். ஆனால் சட்டம் இவற்றையெல்லாம் மிக தெளிவாக விளக்கி வைத்திருக்கிறது. பட் அந்த ஃபைனல் அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்டால் அது ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் தான். அவர்களுடைய பெயராலே அது செயல்படுத்தப்படுகிறது.
படைப்பிரிவு, இந்திய ஆட்சி பணிகள், இந்திய ஆட்சித்துறை பணிகள், இவைகளில் பணிபுரிகிறவர்களுடைய நிலைமை அது. அதே போல இப்படிப்பட்ட பணிகளிலும் கூட மத்திய அரசோ மாநில அரசோ நினைத்தால் இவற்றில் பதவியில் இல்லாத ஒருவரையும் வெளியிலிருந்து கொண்டு வந்து பதவியில் அமர்த்துவதற்கான உரிமையையும் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. சப்போஸ் வேற ஒரு ஆள் நல்ல எக்ஸ்பர்ட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து இந்த பணிகளில் அமர்த்துவதற்கான உரிமையும் மாநிலங்களில் ஆளுநருக்கும் மத்தியில் குடியரசுத் தலைவருக்கும் இது கொடுத்து வைத்திருக்கிறது. ஏன்னா சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தில் இதற்காக தயாரிக்கப்பட்ட மக்கள் மிக குறைவு. அதனால பல இதுகளுக்கு வந்து எம்டியா தான் இருந்திருப்பாங்க இல்லையா. அன்றைக்கெல்லாம் வெறும் அந்த கல்வி அறிவே மொத்தம் 15%, அப்படின்னா உயர்கல்வி பெற்றவங்க வந்து வெறும் 7% தான். அப்படி இருக்கும்போது போதுமான பணிகளுக்கு ஆட்கள் இருந்திருக்காது. ஆனால் அன்றைக்கு வந்து இந்த சட்டம் எழுதப்படுகிற பொழுது அது சரியா இருந்திருக்கும். ஆனால் அதையே காரணம் காட்டி இன்றைக்கு தங்களுக்கு பிடித்தமானவர்களை, தங்களுடைய சாதியினரை அல்லது தங்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்துப்போகிற மதவாதிகளை கொண்டு புகுத்துவதற்கு இந்த பிரிவை பயன்படுத்துவது என்பது தவறானது. இப்படிதான் நாம் ஏன் விழித்திருக்க வேண்டும் அவங்கள்ட்ட சொல்றேன்னு சொன்னா அதுக்கு காரணம் அதுதான். இல்லை என்றால் நம்முடைய கண் முன்னாடியே ஜனநாயகம் செத்து போய்விடும். கடைசியில தரம்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி மெரிட்ல அவங்கள கூப்பிடுறோம், அவங்கள அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுடைய உரிமைகள் அதுல சுத்தமா பறி போயிடும். இன்றைக்கு இப்போதும் சமீபத்தில் கூட அப்படி ஒரு முயற்சி நடந்தது. வெளியிலிருந்து நிறைய பேரை கொண்டு வந்து இங்க பணியில் அமர்த்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறேன். இவை எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு வேட்டு வைப்பது இதற்கு சமம். ஏன்னா அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட முற்பட்ட வகுப்பினர், அவர்களை சார்ந்தவர்கள், பெரும்பான்மையான சமயத்தை சார்ந்தவர்கள், இந்த அரசினுடைய கொள்கையோடு ஒத்துப்போகிறவர்கள், இப்படிப்பட்டவங்க கடைசியில் அங்கே உள்ள உட்கார்ந்துருக்க முடியுமே தவிர இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நம்முடைய பிள்ளைகளால் அங்கே வந்து போகவே முடியாது. எனவேதான் இடஒதுக்கீடு என்பதை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உயிர் நாடியாக அம்பேத்கர் புகுத்தினார். அதற்கும் வேட்டு வைக்கிற செயல்கள் தான் இவை எல்லாம். கேட்டா உடனே இல்ல தரம் தான் முக்கியம், மெரிட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அது ஒரு நீண்ட விவாதம். நாம் அங்கே போகலாம், அதற்கான நாளில் போகலாம். ஏன்னா மெரிட்னா எங்களுக்கும் உங்களை போன்ற வாய்ப்பை கொடுங்கள், அப்போ எங்கள் பிள்ளைங்க அது உங்களை விட அதிக மெரிட்டில் வருவாங்கன்னு சொல்றதை என்னாலும் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு அவற்றை காரணம் காட்டி நம்முடைய உரிமைகளை பறிக்கிற செயல்கள் நடைபெறுவதை நம் கண்முன்னால் நடப்பதை நாம் அனுமதித்துக் கொண்டிருக்க கூடாது. எனவேதான் இந்தியராகிய நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை உங்களுடைய இதயங்களில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். இல்லை என்றால் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகள் படித்துவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல கூலி வேலையோ அல்லது வந்து ஒரு கம்பெனியில எப்போது வெளியே தள்ளுவார்கள் என்று தெரியாத ஒரு சூழலில் பணிபுரிந்து கொண்டிருப்பார்களே தவிர இத்தகைய அரசு பணிகளில் போய் அமர்ந்து இந்த நாட்டிற்கான சேவையை செய்வதற்கான வாய்ப்புகள் அற்றுப்போகிற ஒரு சூழல் உருவாகிவிடும். எனவே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதனை உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். இந்த நாளில் இணைந்தமைக்காக மிகுந்த நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய தமிழ் மரபுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க. நம்ம போற்றக்கூடிய அடுத்த மரபு விருந்தோம்பல் அப்படின்ட்டு. இது வந்து பல குடும்பங்களை பழிந்து போயிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உறவுமுறைகள் வராங்க அப்படின்னா அப்பா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் தான் அதிகமா இருக்கு இல்லையா. ஆனா அப்படிப்பட்ட அந்த விருந்தோம்பல் அது வந்து நம்ம மரபுக்குரியது அப்படின்றத பல நேரங்கள் நம்ம வந்து மறந்து விடுகிறோம் என்றே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த விருந்தோம்பல் யார் வந்தாலும் சரி ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்குமே நம்ம வந்து அந்த விருப்பத்துக்கு அடிப்படையில் அந்த அன்பின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த விருந்தை வந்து நம்ம கொடுக்குறப்போ அந்த அன்பு அந்த அடித்தளமாக இருக்கிறப்போ அந்த சாப்பிட்றப்போ அது ஒரு மனநிறைவு கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த விருந்தோம்பல் மரபு நமக்கு எப்பவுமே பாதுகாக்கக்கூடிய ஒன்று தான். கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு இன்னைக்கு பல நேரங்கள் என்ன பண்ணுறோம்னா பிரிவினைகள் பேசுகிறோம். அதுவும் குறிப்பாக எனக்கு என்ன அப்படின்னா இந்தியாவையே நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாக பிரித்து வச்சிருக்கோம். ஒன்று தெற்கு, ஒன்று வடக்கு அப்படின்னு சொல்லி. இந்தியா என்பது ஒன்று தான். அதை நம்ம முதலில் உணர்ந்திருக்க வேண்டும். இங்கே வந்து அழகாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, பிரிவில்லை எங்கும் பேதமில்லை, எந்த நிறத்தால் எதுலேயும் என்ன கிடையாது. அதாவது இந்தியாவிற்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இது என்ன அப்படின்னு வேற்றுமையில் ஒற்றுமை, பல மொழி பேசக்கூடிய பல கலாச்சாரங்களை கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இடம். அதில் நமக்கான ஒரு பண்பு என்ன அப்படின்னா விருந்தோம்பல். அது யாராக இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு எதிரியே வந்தாலும் அவனை வான் என்பது கேட்கிறதா நம்முடைய தமிழருடைய மரபு. அப்போ நம்ம வெறுப்பு கலாச்சாரத்தோடு வெறுப்பு அரசியலோடு பிறரை நாம் வெறுத்து உமிழாமல் நாம் அனைவரையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய நம்முடைய மரபு. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்க, தொடர்ந்து பேசுவோம்.
அனைவருக்கும் வணக்கம். சத்துக்கள் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் இருக்குங்க. எந்த வகை பயிருக்கும் நம்ம பொதுவாக நம்ம கொடுக்கக்கூடிய தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அது கூட நம்ம முக்கியமாக கவனித்து கொடுக்க வேண்டியது என்ன? இப்போ உதாரணத்துக்குங்க, எள்ளு, நிலக்கடலை இது மாதிரி எண்ணெய் வித்து பயிர்கள்னா நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக 100 கிலோ எல்லா வகை மண்ணுலேயும் 100 கிலோ ஜிப்சம் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது நல்ல ஓடுகள் உருவாகிறதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய காய்கள் திரழ்ச்சியாக வர்றதுக்கும் கால்சியமும் சல்ஃபரும் முக்கியம். அதனால் அதை கொடுத்துக்கணும். ஒன்று. அது இல்லாத நுண்ணூட்ட கலவை அப்படின்னு வேளாண்மை துறை அலுவலகத்தில் கொடுப்பாங்க. அது ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ கொடுத்துக்கணும். குறைந்தபட்சம் ஒரு பயிரோட வாழ்நாளில் ஒரு தடவையாக கொடுத்துக்கணும். மேலே தெளித்து 2 முறை கொடுக்கணும். பூ எடுத்ததுக்கப்புறம் காய்கள் வைக்கிற நேரத்தில் 2 தடவை கொடுக்கணும். இது ஒரு அமைப்பு. இது கண்டிப்பாக செய்யணுங்க. இது பயிர் வகை பயிர்கள், அதாவது எண்ணெய் வித்து பயிர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதே வேளையில் ஒரு நுண்ணூட்ட சத்து அப்படிங்கிறத நம்ம இயற்கை விவசாயத்தில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கி பூக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கவும். இப்போ உதாரணத்துக்குங்க, நம்ம பந்தல் காய்கறிகள் பண்ணுறோம், அதோடைய பூக்கள் அதிகரிக்கணும். ஆண் பூக்கள் குறைந்து பெண் பூக்கள் அதிகரிக்கணும். என்னென்ன தொழில்நுட்பம் கடைபிடிக்கணும்? பந்தல் காய்கறிகளோட நுனியை ஒரு 1/2 அடி விட்டு வெட்டணும். நம்ம வீடுகளில் கூட வளர்ப்போம் இல்லைங்களா? அதில் நம்ம என்ன செய்யணும்னா நுனியில் 1/2 அடி விட்டு வளர்க்கணும். 1/2 அடி வெட்டிடணும். வெட்டினதுக்கப்புறம் இந்த ஆண் பூக்கள்லேருந்து வரக்கூடிய காய்கள் சின்னதாக கருப்பாகி கீழே விழுந்துடும், வெம்பீரும், கீழே விழுந்துடும். இப்போ நம்ம நுனியை வெட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல கரைசல்கள் கொடுக்கணும். உதாரணத்துக்கு தேமோர் கரைசல், பஞ்சகாவியா, ஈயம் கரைசல் இப்படி கொடுக்குறப்ப புது பூக்கள் வரும். அந்த பூக்கள் உருவாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சூடோமோனாஸ் கலந்துக்கணும். 10 லிட்டருக்கு 100 மில்லின்னு இதை தெளிக்கணும். இது கூட கடல் பாசி உரம் 1/2 லிட்டர், சோலுபாருங்கிற திரவம் 10 கிராம் இது கலந்து தெளிச்சிடணுங்க. இது இந்த மாதிரி அமைப்பை செய்கிறது அதிகமான பூக்கள் வர்றதுக்கு உதவும். இது எதுக்கெல்லாம் உதவும்? இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய துவரை, அவரை, அதாவது கொடிப்பாகல், மிதிப்பாகல், அந்த மாதிரி தரையில் படரக்கூடிய பாகல். இது மட்டும் இல்லாமல் இப்போ இனிமேல் போடக்கூடிய தர்பூசணி, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியங்க. எது? ஃபஸ்ட்டு சூடோமோனாஸ் 2 லிட்டர், அதாவது 100 லிட்டருக்கு 1 லிட்டர் சூடோமோனாஸ், 2 லிட்டர் பஞ்சகாவியா, 1/2 லிட்டர் கடல் பாசி உரம், 100 கிராம் சோலுபார். தயவுசெய்து மறந்துடாதீங்க. இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு முறையான வடிவமுள்ள காய்கள் கிடைக்கணும், எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும், அதோடைய செயல்பாடு நமக்கு விற்பனைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஒருத்தர் நம்மகிட்ட வாங்குறாங்கன்னா அந்த பொருள் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக இதை கண்டிப்பாக நம்ம செய்யணுங்க. கொடி வகை பயிர்கள் எல்லாத்துக்குமே 15 நாளைக்கு ஒரு முறை 200 லிட்டரில் 10 லிட்டர் 10 கிலோ சுண்ணாம்பு கலந்து தரையில் கொடுக்கணும். இதை மறக்கக்கூடாது. அதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு முறை 2 ட்ரம்மாவது வச்சுக்கணுங்க. ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் ட்ரம் 2 ட்ரம் இருக்கணும் தனியாக. இது இதுக்காக, அதாவது கொடி வகை கொடி ஓடணும், அந்த கொடி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக அந்த சுண்ணாம்பு கொடுக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? 200 லிட்டர் தண்ணியில் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ எருக்கலை கலந்து அதை ஊற வச்சு 5 நாள் கழித்து ஊற்றணும். இதை உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக செய்யணுங்க. இந்த கவனம் முக்கியம். சரிங்களா? அடுத்த 3வது முக்கியமானது, என்ன காய்கள் உருவாகிருச்சு, அதில் ஓட்டை போடக்கூடாது. எந்த விதமான பூச்சியும் முட்டை போட்டு அது பொறிஞ்சு உள்ளே போய் நமக்கு வருமான இழப்பை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு பூசணிக்காயில் ஓட்டை இருக்குன்னா வாங்க மாட்டாங்க இல்லைங்களா? அல்லது தர்பூசணியில் ஓட்டை இருக்குன்னா வாங்க மாட்டாங்க. அப்போ அதுக்காக தான் நம்ம பழ ஈக்கான பொறிகள் வைக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி PCI பேரிக்ஸ் இந்த 2 கம்பெனி வாங்குங்க. தரமானதை வாங்குங்க. அதை சரியான காலத்துக்கு மாற்றுற மாதிரி வாங்கி வைங்க. ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் நுண்ணியம், அதாவது ஒரு சில நுண்ணுயிரிகள் விற்கிறாங்க. அதாவது பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளவிகள், ட்ரைகோக்ரமா கைலோனிஸ், ட்ரைகோக்ரமா ஜப்பானிக்கம் அப்படிங்கிற மாதிரி விற்கிறாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா, இதிலிருந்து பொறிஞ்சு வரக்கூடிய குளவிகள் இந்த மாதிரி வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத புழுக்களை தாக்கி அழிக்கிறதுக்குல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க.
இதை வச்சுட்டு தான் நம்ம ஒரு காரியம் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். தமிழர் போற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய நம்முடைய மரபில் அடுத்ததாக ஸோ அடுத்ததான் நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான மரபு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கலைகள், ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சிற்பக்கலை, கட்டடக்கலை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள். அதே வேளையில் நம்முடைய கலாச்சாரம் என்பதும் ரொம்ப ரொம்ப போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த கலாச்சாரம் அப்படின்னு சொல்றப்ப எப்பெல்லாம் பொங்கல் திருநாள் வருதோ அப்போ மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய கலாச்சார உடைகளை அணிகிறோம். நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் கூட பொங்கல் திருநாள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி நம்முடைய மாதா தொலைக்காட்சி வாட்ஸ்அப் குரூப்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, அனைவரும் கலாச்சார உடையில் வருமாறு, ஆண்கள் வேஷ்டி சட்டை, பெண்கள் சேலை அணிந்து வருமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் அப்படி. ஸோ அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்றார் போல நம்ம உடைகள் எதனால் அணிந்து கொள்ள அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அது ஓகே. ஆனால் அதே வேளையில் நம்முடைய கலாச்சாரம் என்ற ஒன்று இருக்கின்றது, அந்த கலாச்சாரத்தை விட்டுவிடக்கூடாது. அதுபோல் இன்னைக்கு நிறைய சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், போகிறோம். அது எல்லாமே என்னன்னா நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து விட்டு சென்ற சுவடுகளை என்ன பண்ணுது, நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த வேளையில் அதை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான விஷயம், கடமை இருக்குது. சில இடங்களில் போகிறப்போ குறிப்பாக இந்த மகாபலிபுரம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் அங்கே சிற்பக்கலைகளை காணுகின்ற பொழுது அதெல்லாம் ஏறாதீங்க, அதெல்லாம் தொடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, டேமேஜ் பண்ணிடக்கூடாது. பல நேரங்கள் நம்மளுடைய ஃபோட்டோ திறமையை காட்டுறதுக்காக என்ன பண்ணுறது, மேலே ஏறுறது, தாவுறது, அதை பிடிச்சி. அப்போ என்னன்னா நமக்கு நம்முடைய அடையாளத்தின் மீதான ஒரு ஈடுபாடு என்ன, அதாவது அந்த இடத்துல போறப்ப அதோடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம சிறப்பாக வந்து ஃபோட்டோவில் பதிவாகணும் அப்படின்ற மாதிரி தான் போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு எண்ணத்தை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக. ஸோ அப்போ அந்த வகையில் என்னுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற சுவடுகளை நான் பாதுகாப்பது அது என்னுடைய மரபு, அதை நான் பாதுகாப்பது என்னுடைய கடமை. இன்னும் தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிக் சுகர். சுகர் வந்து இன்னைக்கு பரவலாக நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன் இருக்கக்கூடாது. முறையான உடற்பயிற்சி, முறையான உணவு கட்டுப்பாடு, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும். சப்போஸ் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா கண் பார்வை பாதிப்பு, காலில் ரத்த ஓட்டம் பாதிப்பு, கால் மரத்து போகுதல், புண்கள் வந்தால் ஆறாது போகும், அதனால கால் விரல் எடுக்கிறது, கால் எடுக்கிறது, இந்த மாதிரி உபாதைகள். அது மாத்திரம் இல்லை, குழந்தையின்மைக்கு, ஆண்மை குறைவுக்கு சுகர் ஒரு முக்கிய காரணம். சுகர் கண்ட்ரோலில் இல்லைன்னா எல்லா நோய்களையும் வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கோ. ஏன்னா ஃபஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது நமக்கு நெயில் கட் பண்ணோம், கொஞ்சம் ஒரு துளி, ஒரே துளி தான், ஒரு பின் ட்ராப் எக்ஸ்ட்ரா, ஒரு பின் குத்துனா என்ன அந்த பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா கட் ஆகிட்டு இருக்கும், அந்த புண்ணு மாத கணக்கில் ஆறாது, அப்படியே அது பெருசாகும். சின்ன உதாரணம். அப்போது நம்ம கவனமாக இல்லைன்னா இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்கள் பாதிப்பு, ஹார்ட்டு பாதிப்பு, ஸ்கின் பாதிப்பு, புரியுதுங்களா? இன்ஃபெர்டிலிட்டிக்கு பிரச்சனை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். டயபெட்டிக் ஒரு காரணம், குழந்தையின்மைக்கு சுகர் ஒரு ப்ராப்ளம், அப்புறம் கிட்னி ப்ராப்ளம், பிபி, ஹார்ட் தொந்தரவு எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கோ. ஒரு நோயே தாங்க முடியாது, பல நோய்கள் வந்து ஒரு மனிதனை பக்கமாக தாக்குனா அந்த உடல் என்ன ஆகும்? ஏன் இது பாதிப்பு ஆகுதுன்றதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். சுகர் இருக்கிற கலந்த ரத்தம் தான் தலை முதல் கால் வர போகுது. அப்போ முடிக்கொட்டம், கண் பார்வை பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, எல்லாம் உடல் முழுவதும் எந்தெந்த உறுப்புக்கு போதோ எல்லா உறுப்பும் பாதிக்கிறதுக்கு சுகர் ஒரு முக்கிய காரணம். அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா நீங்கள் எத்தனை ஆண்டுகள்னாலும் மற்ற துணை நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும். அதனால சுகர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, சுகர் தான், இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சாக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, வரதுக்கு முன்னாடியே டெய்லி ஒரு சுண்டல், ஏதாவது ஒரு சுண்டல், நல்ல காய்கறி கீரை, நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகள், டெய்லி வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது காலையில் வெறும் வயிற்றில், ஒரு நாளைக்கு வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய் 4 எடுத்து சாப்பிடுங்க. இல்லையா ஒரு 4 வெண்டைக்காய் கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில் நைட்டு ஊற வைங்க. ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க, அப்புறம் வெண்டைக்காய் சாப்பிடுங்க, வெந்தயம் சாப்பிடுங்க.
காலையில் வெறும் பழம் மாத்திர உணவாக எடுத்துக்கொள்ளுங்க. அதிக இனிப்புள்ள பழம் வேண்டாம். மா, பலா, சப்போட்டா, சீதாப்பழம் வேண்டாம். மீதி பழம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி, அன்னாச்சி, கொய்யா, அத்திப்பழம், பேரிக்காய், நாவல் பழம் சீசனில் நாவல் பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். முளைக்கட்டின பயிறு, வெள்ளரிக்காய், பச்சை கேரட்டு எல்லாம் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு சூப்பு, காய்கறி, கீரை, வாழைத்தண்டு, காளான் எல்லாம் போட்டு பிரச்சனை இல்லை. முட்டை சாப்பிடலாம். நான்வெஜ்ஜு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்துங்க. அதில் 1 கப்பு சாதம்னா 3 கப்பு காய்கறிகள் அப்படி எடுங்க. அதே போல் டெய்லி ஏதாவது கஷாயம் போட்டு குடிங்க. இப்போ உதாரணத்துக்கு இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த ஸ்டார் நஸ்ன்னு இருக்குல்ல அது எல்லாம் போட்டு ஒரு 2 கொய்யாயில், மாயில், ஆவாரம்பு, அருகம்புல் என்னென்ன உங்கள் வீட்டை சுற்றி இருக்கோ நான் சொன்னதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் வச்சு ஒரு டீ மாதிரி குடிக்க, பிரச்சனையே இல்லை. துளசி போடுங்க, கற்பூரவள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கீழநெல்லி செடி, குப்பைமணி இந்த 2 இலை, நித்திய கல்யாணி 2 இலை எல்லாத்தையும் போடுங்க. இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி என்னென்ன முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும், டவுட் இருந்தால் எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். அதோட நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய நம்முடைய மரபுகள். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? தமிழர்கள் பறைசாற்றக்கூடிய அனைத்துமே நாம் பாதுகாக்கக்கூடிய ஒன்றுதான் அப்படின்றது தான் ஃபைனல். இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தோம், நம்மளுடைய மரபுகள் என்னென்ன அப்படின்றது. இது எல்லாமே நம்மளுடைய பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆகட்டும், இல்லை அது நம்மளுடைய கடமைகளாகவும் எடுத்து செய்ய வேண்டிய ஒன்றாகட்டும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் எடுத்துக்கணும். நிச்சயமா அந்த ஒரு கர்வம் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி தமிழர் அப்படிங்கிற கர்வம் நமக்கு நிச்சயமாக வேணும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இது என்னுடைய அடையாளம், இது என்னுடைய இனம் சார்ந்த அடையாளம். அப்போ இதை போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை எனக்கு இருக்குது அப்படிங்கிறனால நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு எவ்வளோ இடங்களுக்கு சுற்றுலா செல்கிறோம், தமிழருடைய பெருமைகளை பறைசாற்றும் வண்ணம் கீழடி அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய இடங்கள் எத்தனை பேர் போய் பார்த்துருக்கிறோம் தெரியாது. ஸோ அப்போ இது போல இடங்களுக்கு நாம் செல்கின்ற பொழுதுதான் நம்முடைய முன்னோர்கள் எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்ற தடயங்கள் என்னென்ன, இன்னைக்கு நாம் பின்பற்ற வேண்டிய முறைகள் என்னென்ன, நாம் பின்பற்றி பாதுகாக்க வேண்டிய மரபுகள் என்னென்ன, எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் தெரிய வரும். ஸோ இந்த பொங்கல் திருநாள் வந்து ஆண்டுதோறும் நாம் கொண்டாடக்கூடிய பல விழாக்களுள் இதுவும் ஒன்றான விழாவாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இது பல வாழ்வியல் சிந்தனைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய நம்முடைய விழா. அந்த வகையில் இது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாளில் யார் யார் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். சாண்ட்ரா ஜோன் இன்று தனது 14ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் தாத்தா, ஆச்சி, அப்பா, அம்மா, நானாஜி, அமுதா, மாமாக்கள், மாமிகள், சித்தப்பாக்கள், சித்திகள், அக்கா, அண்ணன், தம்பிகள், தங்கைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கிறிஸ் சாண்டோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் இன்றைய நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடினாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம் வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுகிறார் என்று இறைவார்த்தையிலே காண்போமா? கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலே இதோ பவுலடியார் இப்படி கூறுகிறார்: அன்பையே கொண்டிருங்கள், அது அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். அன்பையே கொண்டிருங்கள், அது அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். நண்பர்களே,
குடும்பத்தில் நாம் வாழ்ந்தாலும் தனி மனிதராக நாம் வாழ்ந்தாலும் இந்த சமுதாயத்திலே நாம் ஒருவராக இருக்கின்ற நிலையிலே நமக்கு அன்பு மிக மிக முக்கியமானது. கடவுள் மீது அன்பு, மற்ற மனிதர் மீது அன்பு என்பதுதானே நமது திருமறையினுடைய சுருக்கம். அந்த விதத்திலே இன்று பவுலடியார் நமக்கு கூறுவது, அன்பையே உங்கள் நெறியாக கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் நெறியாக என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதை அன்போடு செய்து, அந்த பேச்சுகளை அன்போடு பேசி, நீங்கள் செய்கின்ற செயல்களிலே அன்பொழுக அதை நீங்கள் செய்து, மற்றவர்களோடு பழகும்போது உறவு கொள்ளும்போது அன்பொழுக அந்த உறவு கொண்டு நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த அன்பு பிணைக்கும். அப்போது வெற்றி நமக்கு கிடைக்கும். அன்பு என்பது ஒரு பிணைப்பு கயிறு. அது உள்ளங்களை பிணைக்கும், மனங்களை பிணைக்கும், மனிதர்களை பிணைக்கும், ஏன் அண்டங்களையும் அது பிணைக்கும். அத்தகைய ஆற்றல் வாய்ந்த அன்பை உள்ளத்திலே கொண்டு கடவுள் மீது அன்பு காட்டி, பிற மனிதர்கள் மீது அன்பு காட்டி அன்போடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான பாடம். நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய நம்முடைய மரபுகள், அது தொடக்கத்திலிருந்து சொல்லக்கூடிய நம்முடைய மொழியாக இருக்கலாம், நம்முடைய கலாச்சாரமாக இருக்கலாம், நம்முடைய கலைகளாக இருக்கலாம். இப்படி எல்லாவற்றையும் போற்றி பாதுகாக்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கின்றது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்னென்ன வழிவகைகளில் இதை நம்மால் பறைசாற்ற முடியுமோ அந்தந்த வழிவகைகளில் இதை நாம் பறைசாற்ற வேண்டும். ஸோ இந்த நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்தனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, தமிழ் மரபுகளை பேணுவோம், புதுமைகள் படைப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.